ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராகவே இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட்டு வேலை காஃபி போட்டு குடிக்கிறது தான். சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் இந்த காஃபி தண்ணி இல்லாமல் மட்டும் என்னால் இருக்கவே முடியாது. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். நைட்டு செஞ்ச சட்னியோடைய காலை பொழுதை ஓட்டிட்டேன். எனக்கு இந்த காட்டன் துணியில் இட்லி ஊற்றி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் நான் கல்யாணம் ஆன புதுசில் தெரியாமல் சில்வர் இட்லி பாத்திரம் வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் இதை தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே மாற்றினா அந்த இட்லி பாத்திரம் தான் வாங்கணும்னு இருக்கேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு அது வேகிற கேப்பில் வாஷிங் மிஷினில் போயிட்டு துணி போட்டு விட்டுட்டேன். மழை வருமோன்னு ஒரு பயமாக இருந்தது, இருந்தாலும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே வந்தாலும் எப்படியாவது வீட்டில் கொடி கட்டியாவது காய வச்சிடலான்னு ஒரு தைரியம்தான். மிஷினில் துணி போட்டுட்டு வரத்துக்குள்ளே இட்லி வெந்துடுச்சு. எடுத்து வச்சு நைட்டு சட்னியோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக இருந்த பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு விளக்கி வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த பாத்திரமெல்லாம் விளக்கி எடுக்கிறதுக்குள்ளே டைம் 11 மணி ஆயிடுச்சு. இப்படியே கண்டினியூவாக மத்தியானத்துக்கு சமைக்கணும். சண்டே ஸ்பெஷல்னா சிக்கன் மட்டன் பெருசாக எதுவுமே இல்லை. முட்டை குழம்போடு முடிச்சிட்டேன். நம்ம வீட்டில் எப்போதுமே லாஸ்ட் சண்டேனாலே ரொம்ப சிம்பிளாக தான் போகும். ஸோ இந்த சண்டே கூட சிம்பிள் மெனுவோட மூவ் பண்ணியாச்சு. முட்டையை வேக வச்சுட்டு அதோட தோலை உரிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு அதில் இந்த வேக வச்ச முட்டையை போட்டு கொதிக்க விட்டு இறக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சேன். முட்டையை அங்கங்கே கத்தி வச்சு 2-3 இடத்துல கீறி விட்டு குழம்புல போட்டால் குழம்புல இருக்கிற உப்பு காரம் அதெல்லாம் இந்த முட்டைக்குள்ளே ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தாளித்து விட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டு இருந்தேன். அதுவும் வெந்துடுச்சு. வடித்து எடுத்துட்டேன். சாதம் குழம்புன்னு ரெண்டுமே ரெடி. அதுக்குள்ளே மிஷினில் போட்ட துணியும் வாஷிங் ஆகிடுச்சு. எடுத்து காய போட்டு வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சாப்பிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு டைம் எல்லாம் கிடையாது. நம்மளே ஏதாவது ஒரு 1 ஹவர் அதுக்குன்னு அலர்ட் பண்ணாதான் உண்டு. நான் கூட நினைப்பேன் சாட்டர்டே சண்டேல என் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லீவு, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு. ஆனால் அவங்களுக்கு தான் லீவு, நமக்கு இல்லை. சொல்லப்போனால் அன்னைக்கு தான் நமக்கு ஓவர் டைமாக இருக்கும். இப்படி தாங்க எங்களோட இந்த சண்டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்போதும் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.